படிக்கிற யாராவது ஒரு வீரன் ஒரு அழகான தமிழன் இந்த மேடைக்கு வரலாம். யாராவது என் தம்பி இருக்கீங்களா? வரா சுவரு தற்சமயமா சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வராரோ, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வராரோ, எப்பத்தான் வராரோ, சில பேர் சொன்னது போலே செத்துத்தான் போனாரோ, அவர் சாகவில்லை சுபாஷ் சந்திர போஸ். யாரை கட்டு நீ வந்த? பணியனை யாரை போட்டிருக்கீங்க தம்பி? நான் அவரை பற்றி பெருமையாக பாடும்போது முட்டை வட்டியே அவ்வளோதான். எங்கள் அன்னைங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், தம்பிகள் மரியாதை கொடுக்காட்டாலும் அவர்கள் நம்ம தூக்கி வளர்த்த குழந்தை. முட்டை விடக்கூடாது. அப்பாட்ட ஆசிட் வாங்கிட்டு வந்து என் மூஞ்சில் அடிச்சு விட்டுப்போம். அவர் யாருப்பா? அமைதியா இருங்க. அவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் என்ன செய்தார் என் தங்கமே? சண்டை ஓட்டார். ஆமா, கறிக்கடை மாயாண்டியும் அவன் உரக்கடை கதிரேசனுக்கும் வயக்காடு பிரச்சனை அவர் சண்டை ஓட்டார். சண்டை இழுத்து விட்டதே அவன் பூச்சண்டு பயந்தேன். நேதாஜி போய் வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு போயிட்டு வந்தாரு. இவங்க சண்டை ஓடும் போது சண்டை ஓட்ட என்ன சண்டை ஓட்டாரு? நாட்டுக்காக சண்டை ஓட்டார். போர்படை தனிப்படை அமைத்து நம் தமிழகத்துக்காக குரல் கொடுத்த ஒரு மனிதன் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ராணுவத்திலே அந்த மிலிட்டரி ராணுவத்தில் எடுக்கும் போது ஒவ்வொரு தொட்டாக்களும் தொட்டு சுத்துறோம். ஆங்கில தமிழ்நாடு நான் பிறந்தது வேற நாடா இருக்கலாம். தமிழ்நாடு தமிழ்நாட்டை மட்டும் மறக்கப்பட்டு சொன்னார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். என்ன செய்யறது? ராம பயதே என்னைக்கு வருவே? இன்னைக்கு நீ சாப்பிடுவே, நாளைக்கு ஓமையை சாப்பிடுவே. அட விதை ஓட்டது நேதாஜி. ஜனகணமன தப்பு. ஜனகணமன யாரா இருந்தாலும் பாட முடியாது. வாத்தியாரா இருந்தா கூட பாட முடியாது. நீ பாடுவே. வாழ்த்துக்கள். பாடுவேன் என்று சொன்னாய். நீராறும் கடல் கொடுத்த பாட்டு பாடவும். நீராறும் கடல் கொடுத்த அதனமென திகழ்பரத கண்டவிதி, சீராறும் வதனமென திகழ்பரத கண்டவிதி. அறிவு சார்ந்த பிள்ளைகள் தான் என் தம்பிகள் எல்லாம். மேடையிலே கூப்பிட்டு இவனை அவமானப்படுத்துவதற்காக கூப்பிடவில்லை. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் கேட்கின்ற பொழுது இதை மைண்டு என்று சொல்லக்கூடிய மூளையிலே வைத்து கொண்டு இவன் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வருவான். சாதனையாளராக அறிவு சார்ந்த பிள்ளைகளாக அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடித்தாரே அவ்வளவு பெரிய மகான் அப்துல் கலாம் ஐயா கூட தன்னுடைய சட்டையை இப்படி தூக்கி விட்டதில்லை. இவன் தூக்கி விடுகிறான் என்றால் வருங்காலத்திலே பருவமடைந்த நாள் வரம்